ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய 7 முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் புதிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் உங்களை காப்பாற்ற போகிற இலவச ஓஆர்எஸ், ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சூப்பர் வசதி, ஆதார் கார்டில் வரப்போகிற மிகப்பெரிய மாற்றம், பாண்டிச்சேரி மாணவர்களுக்கான அதிர்ச்சி அறிவிப்பு, இப்படி இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலாம் இந்த வீடியோவில் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக. தற்போதைய சூழலில் நம்ம தமிழ்நாட்டில் வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்குது. இதனால் தண்ணி கேன் விற்பனை பார்த்தீங்கன்னா சக்கை போடுதுன்னு சொல்லலாம். அதே சமயம் மக்கள் நிறைய பேருக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் மாற்றுத்திறனாளிகளை சிறப்பு பெட்டியில் பயணிக்க பாஸ் வாங்குறதுல நிறைய சிரமங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஆதார் கார்டோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்ற வகையில் சில அதிரடி முடிவுகள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேன் வாட்டர் விற்றா 5000 ரூபாய் அபராதம் சொல்கிறாங்க. அதாவது கோடை காலத்தை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தரம் இல்லாத கேன் வாட்டர் விற்கிறதா புகார் வந்திருக்கு. இனிமேல் தரம் குறைந்த கேன் குடிநீரை விற்றா 5000 ரூபாய் அபராதம்ன்ட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேன் மேலே கம்பெனி பேர், தயாரிப்பு தேதி, எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறினா லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும்ன்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நீங்கள் வாங்குகிற கேனில் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ரயில் பயணிகளுக்கு சூப்பரான நியூஸு. மாற்றுத்திறனாளிகள் இனிமேல் ரயிலில் சாதாரண மற்றும் விரைவு ரயில்களில் உள்ள சிறப்பு பெட்டிகளை பயணிக்க ரயில்வே பாஸ் தேடி அலைய வேணாம். தேசிய அளவில் வழங்கப்படக்கூடிய யூடிஐடி கார்டு இருந்தாலே போதும் சொல்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கார்டை காட்டிட்டு ஸ்பெஷல் பெட்டியில் நிம்மதியாக கௌரவமாக பயணம் செய்யலாம். அதுக்கப்புறம் இலவச ஓஆர்எஸ் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. வெயில் அலைய மாநில பேரிடராக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. வெப்பத்தில் கஷ்டப்படுற மக்களாகட்டும், விவசாயிகள், தொழிலாளர்களை காப்பாற்ற அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இலவச ஓஆர்எஸ் கரைசல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கு. ஈட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படுறவங்களுக்கு சிறப்பு வார்டுகளும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. தாகமாக இருந்தால் தயங்காமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை அரசு சுகாதார நிலையத்துக்கு நேரில் போயிட்டு ஓஆர்எஸ் கேட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, நம்ம தனிப்பட்ட தகவல்கள்லாம் லீக் ஆகிறத தடுக்க ஆதார் அட்டை புது டிசைனில் வரப்போகுது. இனி வரப்போகிற புது ஆதார் அட்டையில் நம்ம பேர், முகவரி, பிறந்த தேதி, ஆதார் எண் எதுவுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பிரிண்ட் ஆகி இருக்காதான். வெறும் உங்கள் ஃபோட்டோ, கியூஆர் கோட் மட்டும் தான் இருக்கும். ஸ்கேன் செஞ்சால் மட்டும்தான் டேட்டா தெரியும். இதனால் ஜெராக்ஸ் கடையிலையோ ஹோட்டல்ஸ்லேயோ நம்ம டேட்டா திருடு போகிறது 100% பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கான முக்கியமான அப்டேட்டு, பள்ளி கல்வித்துறை முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸோடைய முழு ஆண்டு தேர்வு மதிப்பெண்கள்லாம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே எமிஸ் வெப்சைட்டில் கட்டாயம் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மே 11 இருந்து மாற்று சான்றிதழ் அதாவது டிசி வழங்கும் பணிகள் இந்த எமிஸ் தளம் மூலமாகவே நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஜாக்பாட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜனவரி 1, 2026 முதல் டிஎன்எஸ் அலவன்ஸ் 58லேருந்து 60 உயர்த்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய அடிப்படை சம்பளம் கணிசமாக உயரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்டர், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் புதுச்சேரி பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் பாலிசி கட்டாயம் அமல்படுத்தணுன்ட்டு மத்திய கல்வி வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதனால் பாரம்பரியமாக இருந்த பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டு இனி தமிழ், ஆங்கிலம் கூடவே ஹிந்தி கட்டாயமாக போகுது. இதை 7 டேஸ்க்குள்ளே அமல்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்சு மொழி அவங்களுடைய கலாச்சார அடையாளமாக இருந்துச்சு. இப்போ 2 இந்திய மொழிகளை படிக்கணுன்ற விதியால் ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக இந்தியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் மாணவர்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு பல அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. அதே போல் வெயில் காலத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் 4 லட்சம் வரைக்கும் நிவாரணம் வழங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மக்களே, இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.